வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஏற்கனவே நாம் முன்னாடி ஒரு 163 நாள் பார்த்துருக்கோம். அது ஃபுல்லாக நாம் என்ன எக்ஸாமுக்காக பார்த்துருப்போம் அப்படின்னா, எப்போவுமே நடக்கக்கூடிய குரூப் 4, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், குரூப் 2 2A இதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் எப்படி மேத்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாமே, அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த முதல் 163 நாட்களில் பார்த்துருப்போம். அது சீசன் 1. இப்போ சீசன் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் நீங்கள் எழுத போகிற குரூப் 2A இப்போ ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா? குரூப் 2Aவில், ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் வந்து ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் டைப். குரூப் 2Aவில் வரக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மேத்ஸில் 40 கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா? இந்த 40 கேள்வியும் எப்படி எடுக்கிறது, 40 அவுட் ஆஃப் 40 அடிக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன, அதில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுல தான் நாம் இந்த சீசன் 2ல் பார்க்க போகிற டெய்லி 10 கொஷின் பார்க்க போகிறோம். சீசன் 1ல் நம்ம டெய்லி 5 கேள்விகள் பார்த்துருந்தோம். இப்போ சீசன் 2ல் நம்ம ஏன்னா நாள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதால 10 கேள்விகளை வச்சு பார்க்க போகிறோம். அதுக்கான டே 1 தான் இன்னைக்கு. இது முழுக்க எதுக்கான ப்ராக்டிஸ் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கான ப்ராக்டிஸ் தான் நம்ம அடுத்தடுத்ததில் பார்க்க போகிறோம். சரிங்களாமா? இதில் இன்னைக்கான முதல் கேள்வி பாருங்க. 5 boys ABCDE took part in a race. D finished before E but behind C. B finished before A but behind E. The student who came last is, அதாவது ABCDE இன் 5 பேர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க. டிங்கிறவர் எங்கே வராரு அப்படின்னா, ஈக்கு முன்னதாக சென்று, டி எங்கே இருக்காரு அப்படின்னா, டி என்பவர் ஈக்கு முன்னதாக சென்று சிக்கு பின்னதாக செல்கிறார். பாருங்களேன், டிங்கிறவர் இவர் தான் டி. யாருக்கு முன்னாடி போறாரு? ஈக்கு முன்னாடி. கரெக்டா? இ அப்போ இங்கே இருப்பார்னா ஈக்கு முன்னாடி டி. அதே நேரம் யாருக்கு பின்னாடி இருக்காரு இவர் அப்படின்னா, சிக்கு பின்னதாக, சிக்கு பின்னாடி. இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதான்னு பாருங்க. டி என்பவர் ஈக்கு முன்னாடி போறாரு, சிக்கு பின்னாடி. அதே மாதிரி அடுத்ததா பிங்கிறவரை எடுத்திருக்காங்க. பி என்பவர் ஏவுக்கு முன்னதாக சென்று ஈக்கு பின்னதாக, இ எங்க இருக்காரு? தோ இவருக்கு பின்னாடி வராரு. யாரு? பி. கரெக்டா? ஏன்னா அவங்க யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பி. பி என்பவர் ஈக்கு பின்னதாக வருகிறார். யாருக்கு முன்னாடி இருக்காரு அப்படின்னா, ஏவுக்கு முன்னதாக வருகிறார். புரிஞ்சு முடியுதா பாருங்க. பி என்பவர் ஏவுக்கு முன்னதாக, கரெக்டா? ஏவுக்கு முன்னாடி இருக்காரு, ஈக்கு பின்னாடி இருக்காரு. இப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க, பந்தயத்தில் கடைசியாக வந்த நபர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை எழுதிட்டா போதும். இதுல இருந்து அவங்க எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். அப்ப பந்தயத்துல கடைசியா வரக்கூடிய நபர் யாரு அப்படின்னா ஏ. கரெக்டா? புரியுதுங்களா? இப்ப சி தான் ஃபர்ஸ்ட், டி செகண்ட், இ தேர்டு, பி ஃபோர்த்து, ஏ ஃபிஃப்த்து. ஒருவேளை அவங்க பந்தயத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th வரைக்கும் வந்தவங்கள ஆர்டராக எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும் பாருங்க. ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். நமக்கு ப்ரிலிம்ஸ்னா பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் ஃபார்ம்ல என்ன அப்ளை பண்ணாமல் ஆன்சர் வந்துச்சா அப்படின்ற மாதிரி ஆகிடும். குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுக்க எல்லாமே ரீசனிங். 40 கொஸ்டினுமே ரீசனிங் அப்படின்னும் போது நீங்கள் நிறைய அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் அங்கே எக்ஸாமில் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சு முடியுதா? ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் 4A அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போதுமே அங்கங்கே நான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸாக ஹோம்ஒர்க்காகவும் தரேன். இப்போ இந்த கொஸ்டினில் நான் உங்களுக்கு தரக்கூடிய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பந்தயத்தில் முதலாவதாக வந்த நபர் யார்? பந்தயத்தில் முதலாவதாக வந்த நபர் ஃபர்ஸ்ட் யார் வராரு அப்படிங்கிறது. பந்தயத்தில் நடுவில் வருபவர் யார்? இந்த 2 கேள்விக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்க கீழே சொல்லுங்க. சரிங்களாமா? கமெண்ட்ல பந்தயத்தில் முதலாவதாக வந்த நபர் யார் அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, பந்தயத்தில் நடுவில் வருபவர் யார் அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. சரிங்களாமா? அடுத்ததா இரண்டாவது கேள்வி பாருங்க. ஏயிலிருந்து இசட் வரையிலான எழுத்துக்களில் வலப்பக்க முடிவிலிருந்து 17வது எழுத்துக்கு இடப்பக்கமாக அமைந்த 7வது எழுத்து எது? In the alphabet series A to Z, the letter 7th to the left of 17th letter from the right hand is, அதாவது ABCD இருக்கு. இப்போ ஏவில் இருந்து இசட் வரைக்கும் எழுதுறோம். இதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வலது பக்க முடிவில் இருந்து பாருங்க, இது லெஃப்ட் சைடு, கரெக்டா? இது ரைட் சைடு. அவங்க சொல்றது இந்த ரைட் சைட்ல இருந்து இங்க இருந்து எத்தனையாவது எழுத்து? 17வது எழுத்து. இங்க இருந்து 17வது எழுத்து என்ன வரும்னு முதல்ல பார்க்கணும். அப்போ நான் ZYXWன்னு எழுதணுமா சார்னா அவசியம் இல்லை. கொஸ்டினை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எதையுமே எழுதாமே உங்களால் சொல்ல முடியும். ரைட்ல இருந்து 17வது எழுத்து, அந்த எழுத்துக்கு லெஃப்ட் சைடில் 7வது எழுத்து. இப்போ 17வது எழுத்து இங்கே இருக்கு. கரெக்டா? இது பார்த்தீங்கன்னா இதோட ரைட் சைடு இது, இதோட லெஃப்ட் சைடு இது. கரெக்டா? இந்த லெஃப்ட் சைடில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
இதிலிருந்து 7வது எழுத்து என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து 17, அதிலிருந்து ஒரு 7, அப்போ 17 ஒரு 7 என்னவாயிடும்? 24ன்னு ஆயிடும். அவங்க சிம்பிளாக கொஸ்டின் என்னன்னா ரைட் சைடில் இருந்து 24வது எழுத்து என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ 24வது எழுத்துனா மறுபடியும் நான் ZYXWன்னு எழுதிட்டு வரவா அப்படின்னா வேண்டாம். இப்படி எழுதிட்டே வரும்போது உங்களுக்கு கடைசியாக இந்த பக்கம் இங்கேருந்து எழுதிட்டே வரீங்க அப்படின்னா லாஸ்டா DCBA இந்த மாதிரி நிற்கும். கரெக்டா? அப்போ இது 26, இது 25, இதுதான் என்னவா இருக்கும் அப்படின்னா 24ஆ இருக்கும். அப்போ லாஸ்ட்ல இருந்து 24வது எழுத்து சி. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ரைட்ல இருந்து 24வது எழுத்து எது அப்படின்னு கேட்காம. சப்போஸ் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வலது பக்க முடியிலிருந்து 17வது எழுத்துக்கு இடது பக்கமாகன்னு கேட்டாங்க. ஒருவேளை இதே கொஷின்ல இந்த சைட்ல இருந்து 17வது எழுத்து அதோட ரைட் சைடில் 7வது எழுத்து அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 17க்கு ரைட் சைடில் 7 அப்படின்னு வரும்போது என்னவாயிடும்? 17 - 7ன்னு ஆயிடும். அப்போ 10வது எழுத்து எங்கிருந்து? இந்த பக்கம் இசட்ல இருந்து 10வது எழுத்து எது அப்படிங்கிறது மாதிரியான அர்த்தம் ஆயிட்டு இருக்கும். புரியுதா? இங்கிலீஷ்ல வரும்போது இந்த கொஸ்டின் நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். The letter 7th to the left of 17th letter from the right hand. ரிவர்ஸ் இப்படி பார்க்கணும். இந்த லாஸ்ட்ல இருந்து பார்க்கணும். ரைட்ல இருந்து 17th லெட்டர், அதுக்கு லெஃப்ட்ல 7th லெட்டர் அப்படிங்கிறது மாதிரியான அர்த்தம். நம்ம புரிஞ்சு முடியுதா? ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4C. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 3. 7816018 லைனா நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ற எண்ணில் 1ஐ பின்னிலையாகவும் 7ஐ தொடர்ந்தும் வரக்கூடிய 8களின் எண்ணிக்கை. The number of 8s that are preceded by 1 and also followed by 7. புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. 8களுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க. அந்த 8 எப்படி இருக்கணும்? 1ஐ பின்னிலையாகவும் 7ஐ தொடர்ந்தும் வரக்கூடிய 1 பின்னாடி வரணும், 7 முன்னாடி வரணும். புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. அண்ட் ஆல்சோ ஃபாலோடு பை 7. 7க்கு அடுத்ததா வரணும், ப்ரொசீடட் பை 1. 1க்கு முன்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புரிஞ்சு முடியுதா? 1ஐ பின்னிலையாகவும், பின்னிலைனா பின்னாடி, 7ஐ தொடர்ந்தும் வரக்கூடிய, 7க்கு அடுத்ததா 8 வரணும். ஸோ இவ்வளோதான் விஷயம். 7, 8, 1 இது மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே பாருங்க. 7, 8, 1 தோ 1 இருக்கு. இது 1, 8, 7 இது கிடையாது. நமக்கு தேவையானது 7, 8, 1. 7 இதுவும் 1, 8, 7 இது கிடையாது. இதுவும் 1, 8, 7 இது இல்லை. இங்கே பாருங்க. 7, 8, 1 கரெக்டாக நமக்கு தேவையானது 7, 8, 1 தான். வேற எங்கேயும் அந்த மாதிரி இல்லை பாருங்க. 7, 8, 1ங்கிற மாதிரி இல்லை. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்கு அப்படின்னா 2 பேர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எண்களுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் 3, 2. நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவோம்னா 7, 8, 1 1, 8, 7 கன்ஃபியூஸ் ஆகிடும். 1, 8, 7 எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி 3 பேர் இருக்கு. அவங்களும் ஆப்ஷனில் முதல் ஆப்ஷனே 3ன்னு வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்றதால தான் அவங்க கொஸ்டினை இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 1ஐ பின்னிலை, தமிழில் சொல்லும்போது பின்னிலையாக, இங்கிலீஷில் அழகாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொசீடட் பை 1, அதாவது இதுக்கு ப்ரொசீடட் பை 1 அண்ட் ஆல்சோ ஃபாலோடு பை 7. 7க்கு அடுத்ததா ஆல்சோ ஃபாலோடு பை 7ஐ தொடர்ந்து வரணும் அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களாமா? ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. ஆப்ஷன் 3. அடுத்ததா 4வது கேள்வி. ஏ மற்றும் பி இருவரும் சகோதரர்கள், சி மற்றும் டி ஆகியோர் சகோதரிகள். ஏயின் மகன் டியின் சகோதரர் எனில் சிக்கு பியின் உறவு முறை. ஏ அண்ட் பி ஆர் பிரதர்ஸ். அப்போ 2 பேர் எடுத்துக்கிறாங்க. ஏ பி இது நம்ம ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் டெஸ்ட்ல ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். அடுத்தடுத்தும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸா நான் உங்களுக்கு போடுறேன், ஒரு டைப் வைஸா. சரிங்களா? ஓகே. ஏவும் பியும் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரதர்ஸ். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. சி அண்ட் டி ஆர் சிஸ்டர்ஸ். சி டி இப்படின்னு 2 பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேர் யாரு அப்படின்னா சிஸ்டர்ஸ். ஏஸ் சன் இஸ் டிஸ் பிரதர். ஏவோட மகன் டியின் சகோதரர். இப்போ ஏவுக்கு ஒரு மகன் இருப்பாரு இல்லைங்களா? ஏவும் பியும் அண்ணன் தம்பிங்க. ஏவோட சன் ஒருத்தர் இருக்கார். இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ் பிரதர். டி இருக்காங்க இல்லையா? டியோட பிரதரா இவர் சன் வந்து பிரதர் ஆஃப் டி. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் சிஸ்டர், இவரு பிரதர். அப்போ இவங்க 3 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க. புரியுதுங்களா? பாருங்க. அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா தம்பி அந்த மாதிரி. அப்போ இது யாரோ ஒருத்தர் சன்னை பற்றி அவங்களுக்கு எதுவும் லெட்டர் கொடுக்கல. சன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க தவிர அவருக்கு எதுவும் லெட்டர் கொடுக்கல. ஸோ சி டி இந்த சன், இவங்க 3 பேரும் அக்கா தம்பி இல்லை அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி. இவங்க 3 பேரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் ஆஃப் பி டு சி இஸ் எனில் சிக்கு பியின் உறவு முறை.
பி வந்து சிக்கு யாருன்னு கேட்குறாங்க. ஏவும் பியும் அண்ணன் தம்பிங்க, கரெக்டா? இவங்க 3 பேரும் பிரதர் சிஸ்டர்ஸ். அப்போ இவங்க 3 பேருக்குமே பி யாரா இருப்பாரு அப்படின்னா, ஒன்று சித்தப்பாவா இருப்பாரு, இல்லைன்னா பெரியப்பாவா இருப்பாரு, கரெக்டா? ஏன்னா அவங்க வெறுமனே என்ன மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏவும் பியும் சகோதரர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதில் யார் பெரியவர் யார் சின்னவர்னு தெரியல. ஒருவேளை பி சின்னவராக இருந்தாருன்னா இவங்க 3 பேருக்குமே, அது சி ஆனாலும் டி ஆனாலும் இந்த பையன் ஆனாலும் இவங்க 3 பேருக்குமே பி யாருன்னா சின்னவராக இருந்தாருன்னா சித்தப்பா ஏவை விட, ஏவை விட பெரியவராக இருந்தாருன்னா பெரியப்பா. ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நாம சித்தப்பாவாக இருந்தாலும் பெரியப்பாவாக இருந்தாலும் மாமாவாக இருந்தாலும் இங்கிலீஷில் ஜென்ரலாக என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா அங்கிள்னு தான் சொல்லுவோம். அவங்க ஆப்ஷன் வெறும் இங்கிலீஷில் அங்கிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 அங்கிள். புரியுதா? இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தமிழில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாமான்றது வேற ரிலேஷன், சித்தப்பான்றது வேற, பெரியப்பான்றது வேறண்டு. இது மொத்தத்துக்குமே சேர்த்து இங்கிலீஷில் என்ன தான் சொல்லுவாங்கன்னா அங்கிள் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே சித்தப்பா இல்லை பெரியப்பா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இங்கிலீஷில் நம்ம ஆப்ஷன் 2 அங்கிள்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்ததா 5வது கேள்வி. ஒரு நேர்வரிசையில் ஏயின் இடம் இருபக்க முடிவில் இருந்தும் 12 எனில் அவ்வரிசையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை. In a row of students, if A is 12th from the either end of the row, then the number of students in the row is. ஸோ 2 பக்கத்துல இருந்தும் இவர் எத்தனாவது இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா 12வது இடத்துல நிற்கிறாரு. ஸோ இவருக்கு முன்னாடி ஒரு 11 பேர், இவருக்கு பின்னாடி ஒரு 11 பேர் நிற்பாங்க. ஸோ 11 + 11 22. நடுவில் இருக்கிற இவரை விட்டுற போறீங்க. இந்த பரமாத்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அவங்கள விட்டுருவாங்க. அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. ஸோ 11 + 11 22. இவர் ஒருத்தர். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 23 மெம்பர்ஸ் இருப்பாங்க. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரிங்களா? ஏன்னா நடுவில் நிற்கிறாரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 23. சரிங்களா? அடுத்ததா 6வது கேள்வி. டிஸ்ட்ரிபியூஷன் என்ற வார்த்தையை இந்த மாதிரி என்ற குறியீட்டு ஒரு எழுத்து லைனாக கொடுத்துருக்காங்க என்ற குறியீட்டால் மாற்றி அமைத்தால் காம்பினேஷன் என்ற வார்த்தையின் குறியீடு. இதில் பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் நான் இது ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க மாற்றி இல்லை, நீங்கள் அப்படியே கூட பார்க்கலாம். இங்கே பாருங்க, டிஐ இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் கொண்டு வந்து எங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து எழுதியிருக்காங்க. அதாவது எத்தனாவது பிளேஸ்? 1 2 3 4 5 6 7 8 7வது பிளேஸ் 8வது பிளேஸில். அப்போ அப்படியே ஆப்ஷனுக்கு இங்கே வாங்கலாம். காம்பினேஷனுக்கு CO. இந்த CO எங்கே வரணும்னா 7 8 பிளேஸில் 1 2 3 4 5 6 7 8 இந்த பிளேஸில் CO வரணும். இங்கே வந்திருக்கு, இங்கே ஓசின்னு எழுதியிருக்காங்க, இது கிடையாது. இங்கே CO வந்திருக்கு, இங்கே CO வந்திருக்கு. ஓகே, ரைட். அடுத்தது ஒவ்வொன்றா வருவோம். அதே மாதிரி ST இந்த 2 எழுத்தை ST எங்கே எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ST எஸ்ஸுக்கு அப்புறம் டி இல்லையா? ST முதல் 2 எழுத்தை எழுதிட்டாங்க பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் 2 எழுத்து. ஸோ அடுத்ததாக வரக்கூடிய MB, எம்மும் பியும் ஃபர்ஸ்ட் செகண்டாக வரணும். MB இது ஆல்ரெடி கிடையாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? 2வது ஆப்ஷன் கிடையாது, அதை விட்டுருங்க. இது கிடையாது. இங்கேயும் MB, இங்கேயும் MB. சரி, ரைட். அடுத்ததாக வருவோம். RIயை தூக்கிட்டு வந்து இங்கே பாருங்க கடைசியாக எழுதியிருக்காங்க. அடுத்த 2 எழுத்து லாஸ்ட்டாக வரணும். அப்போ அடுத்த 2 எழுத்து IN, ஐயும் என்னும் லாஸ்ட்டாக வரணும். IN அதுவும் கரெக்டாக இருக்கு. அடுத்தது BUவை கொண்டு வந்து எங்கே எழுதியிருக்காங்க? BU 1 2 3 4 5 6. அப்போ அப்படின்னா AT, ஏவும் டியும் 5வது 6வது வரணும். AT ஆனால் இங்கே TN கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கிடையாது. 2 ஆப்ஷன் கிடையாதுன்னு ஒமிட் பண்ணியாச்சா? மீதி இருக்கிற 2 தான். ஏன்னா இங்கேயும் ATன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்ததா TI இந்த இடத்துல TIயை கொண்டு வந்து எங்கே பண்ணியிருக்காங்க? 3rd 4th. அப்போ அப்படின்னா இங்கே அடுத்ததாக வரக்கூடியது IO. அப்போ IO வந்து 3rd 4th வரணும். IO 3rd 4th இது வரைக்கும் வருது பாருங்களேன். மீதி இருக்கிற 2 எழுத்தை வச்சு தான் இப்போ நம்ம முடிவு பண்ண போகிறது. ONனை கொண்டு வந்து லாஸ்ட்ல இருந்து 3 4 எழுதியிருக்காங்க. ON. அப்போ அதே மாதிரி இங்கே வர வேண்டியது NS 3 4. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? SNன்னு எழுதிட்டு இருக்காங்க பாருங்க, NSன்னு எழுதாம. அதனால இது ஆன்சர் இல்லை. ஸோ நமக்கான சரியான விடை ஆப்ஷன் 1. எவ்வளோ தூரம் வச்சிருக்காங்க பாருங்க. நீங்கள் இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா அந்த நம்பரை போட்டு கூட தனியாக அந்த நம்பரை ஆர்டர் பண்ணி கூட எழுதலாம். 2 3 விதங்களில் செய்யலாம். இப்போ நான் 2 எழுத்தாக எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே எங்கெங்கே வருது அப்படின்னு பார்த்து செஞ்சிட்டோம். புரிஞ்சுதுங்களாமா? ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் அனலாகி டாப்பிக்ல நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 7. இங்கே அதே மாதிரி தான் R என்பது N, D என்பது T, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எழுத்து மாற்றி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம கடைசியாக கொஸ்டினுக்கு வரலாம் பாருங்களேன். கண்டிஷன் பி ரிட்டன் ஆஸ். கண்டிஷன் அப்படிங்கிற வேர்டை எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, சி இந்த இடத்துல பார்க்கணும். சிக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு இது பாருங்க. C/E. சி என்னன்னு எழுதுறாங்க அப்படின்னா ஈன்னு எழுதுறாங்க. அப்போ முதல் எழுத்து இ. ஒவ்வொன்னா ONDI இது வரைக்கும் பார்ப்போம். ஓக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. O/I. ஓங்கிறத ஐன்னு எழுதுறாங்க. EI.
இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே ரெண்டாவது எழுத்து சி வந்துடுச்சு, அப்போ இது இல்லை. இங்கேயும் ரெண்டாவது எழுத்து சி வந்துடுச்சு, ஸோ இதுவும் இல்லை. இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று. கரெக்டாக? அடுத்தது என். என்னக்கு என்ன எழுதுறாங்கன்னு பாருங்கள், என் பை சி. என்ன சின்னு எழுதுறாங்க, அப்போ என்னக்கு பதில் சி. நெக்ஸ்ட்டு டி. டிக்கு பதில் நீங்கள் இது யூ பை டின்னு பார்க்கக்கூடாது, டியை என்னவா எழுதுறாங்கன்னு பார்க்கணும். டியை என்னவா எழுதுறாங்கன்னா டீன்னு எழுதுறாங்க, அப்போ சிக்கு அடுத்தது டி வரணும். இங்கே பாருங்களேன், இஐசிடி. இஐசிடி. ஆனால் இங்கே என்ன இருக்குது, இஐசியூன்னு இருக்குது, அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் 2 தான் நமக்கான ஆன்சர். சில கொஸ்டின்லாம் நீங்கள் 40 கேள்விக்கு அட்டன் பண்ணணுன்றதால ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்தாக பார்த்துட்டு அது ஆன்சர்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கேள்விக்கு போயிடணும். நான் அதெல்லாம் இங்கே முழுசாக கூட முடிக்கல. இந்த 4 எடுத்த உடனே இதான் கரெக்ட், ஏன்னா மற்ற எதுவுமே வரல. நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுது ஃபஸ்ட் 4 எழுத்துலேயே தப்பாக அதை எழுத்தை மாற்றி கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் கிடையாது, இதுதான் ஆன்சர்னு டக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கேள்விக்கு போயிடுறது தான் உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்ததான் 8வது கேள்வி. மெஷின் என்பது 53 எனவும், ஷி என்பது 32 எனவும், ஜிங்க் என்பது 52 எனவும் குறிக்கப்பட்டால் கேமல் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? நம்ம இதை ஏற்கனவே நம்மளுடைய டாப்பிக்லாம் அனலாகி டாப்பிக்லாம் வச்சு சொல்லும்போது, இந்த ஆல்ஃபா நியூமெரிக் டெஸ்ட்லாம் சொல்லும்போது நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்றும் இல்லை, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசிடி. நீங்கள் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிருங்க. எக்ஸாமில் போய் உட்கார்ந்த உடனே கொஸ்டின் பேப்பருக்கு பின்னாடி கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிட்டு பக்கத்தில் அதோட நம்பரையும் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 நம்பர் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொன்றும் எத்தனையாவது எழுத்துன்னு பார்த்துருக்காங்க. இப்போ மெஷினில் எம்ங்கிறது 13, ஏ 1வது எழுத்து, சி 3வது எழுத்து, ஹெச் 8வது எழுத்து, அதே மாதிரி ஐ பார்த்தோம் அப்படின்னா 9வது எழுத்து, என் 14, இ 5வது எழுத்து. இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 53 வரும். அதே தான் அடுத்தது ஷீயோட எழுத்தெல்லாம், ஜிங்கோட எழுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூஸ் வரும். இதே மாதிரி அப்போ நம்ம இப்போ பண்ண வேண்டியது கேமலுக்கு ஒவ்வொரு எழுத்தாக பார்க்கணும். கேமல் சி அப்படிங்கிறது 3வது எழுத்து, ஏங்கிறது 1வது எழுத்து, எம்ங்கிறது 13, ஈங்கிறது 5, எல் அப்படிங்கிறது 12. ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது கூட வேகமாக ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 13 ஒரு 12, 25 ஒரு 5, 30, 31 ஒரு 3, 34. ஸோ மொத்தத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 34 கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 34. முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 9. ஒரு பகடை 4 முறை உருட்டப்பட்ட பின் அதன் வெவ்வேறு நிலைகள் கீழ் குறிப்பிட்டுள்ளவாறு பதியப்பட்டுள்ளது. இதில் 4க்கு எதிராக அமைந்துள்ள எண். நம்ம ஏற்கனவே பகடையை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். நான் என்ன கீழே அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை தரம் பாருங்க. அவங்க கேட்குறது எல்லாமே டைஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் கேட்பாங்க அப்படின்னா ஆப்போசிட் டு 4 தான் கேட்பாங்க. இதில் ஆப்போசிட் தான் கேட்பாங்க, 4 இல்லை ஆப்போசிட் டுன்னு கேட்பாங்க. ஏதாவது நம்பர் சொல்லிட்டு 1 to 6க்குள்ள நம்பரை சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும் அப்படின்னு தான் அவரோட கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கோம். இப்படி இருக்கிறப்ப ஏதாவது ஒரு நம்பர் சேம் பிளேஸில் இருக்கான்னு பாருங்க 2 டைஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லியிருப்போம். இன்னொன்று என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 2 நம்பர் காமனாக இருக்கான்னு பாருங்கன்ட்டு. இப்போ வந்து டக்குன்னு எனக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா 1ம் 4ம் தோணுச்சு. இதில் பாருங்க, இங்கேயும் 6 3, இங்கேயும் 6 3. இப்படி 2 நம்பர் காமனாக இருந்தால் அது 2ம் கேன்சல் ஆகிடும். மீதி இங்கே என்ன நம்பர் இருக்குது, இதில் இருக்கிறது 1, இதில் இருக்கிறது 2. அப்போது 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். இதாச்சா? இதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 2 நம்பர் காமனாக இருக்குது, இது 2 எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இது 2லேயும் 1 3 1 3 காமனாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் 1 3 1 3 காமனாக இருக்குது. அப்போ 1 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இதில் என்ன இருக்குது 6. இங்கே 1 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இதில் என்ன இருக்குது 5. அப்போ 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். ஏன்னா 4 டயக்ராம் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு இது மாதிரி பார்க்கறது ஈஸியாக இருக்கும். மொத்தமே நம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்க போகுது. இதில் பாருங்கள் 1 2 5 6 வந்துடுச்சு. மீதி வராதது எது 3யும் 4ம் தான் வரல. அப்போ 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் ஆஃப் 4. ஸோ 4ஓட ஆப்போசிட் என்ன வந்துடும் அப்படின்னா 3ன்னு வந்துடும். முடிஞ்சிச்சு பாருங்க, இவ்வளோதான். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 10. பேங்கர் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம். இந்த மிரர் இமேஜ் கொஷின் இதெல்லாம் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். வாட்டர் இமேஜ் எல்லாம் நான் அது ஒவ்வொன்றா உங்களுக்கு டாபிக் வைஸாகவே அடுத்ததாக சொல்கிறேன். கண்ணாடியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற எழுத்து நம்ம கண்ணாடியில் எப்படி தெரியும், இந்த மாதிரி தெரியும். அப்போ ஆப்ஷனில் பி இந்த மாதிரி கொடுத்துருக்கணும். 3 ஆப்ஷனில் இப்படி கொடுத்துருக்காங்க. டியில் பியை பி மாதிரியே கொடுத்துருக்காங்க, அதனால் இது கிடையாது. நெக்ஸ்ட்டு கண்ணாடியில் பார்த்தோன்னா ஏங்கிற எழுத்து எப்படி தெரியும், ஏன்னே தான் தெரியும், தலைகீழாலாம் தெரியாது. இங்கே பாருங்கள், இதில் ஏவை தலைகீழாக கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் கிடையாது. ஆச்சா? அடுத்ததா கண்ணாடியில் பார்த்தோன்னா என்னங்கிறது எப்படி தெரியும், நமக்கு இந்த மாதிரி தெரியும். ஏன்னா கண்ணாடியை ஒட்டின மாதிரி இருக்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டு தெரியும். கரெக்டாக? அப்போ எண்ணை இந்த மாதிரி போடணும். டைரெக்டாக எண்ணெய் மாதிரி வராது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக எண்ணெயே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. வேலை முடிஞ்சிச்சா? இவ்வளோ தான். நீங்கள் தேவைன்னா முழுசாக செக் பண்ணோன்னா பேங்கர் அடுத்தது கே இருக்கா,
கேவை கண்ணாடியில் பார்க்கும்போது கே இந்த மாதிரி தெரியும். ஈயை கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தெரியும். கரெக்டா? ஆறு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தெரியும். கரெக்டா? அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலாக அவங்க இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்காம இது இங்கே ஃபுல்லாக கண்ணாடி வச்சோன்னா ஆறுல இருந்து தான் தெரிஞ்சிருக்கும். ஆறுல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அவங்க எதுவும் கொடுக்கல. அதனால நம்ம ஒரு எழுத்தாவே வச்சு பார்த்துட்டோம். புரிஞ்சுதுங்களாமா? இவ்வளோதாம்மா. குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த 40 கேள்வியை எவ்வளோ ஸ்பீடாக அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதால கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு ஸ்லோவாக ஒவ்வொன்றையும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து நம்ம இது மாதிரி ஜென்ரலாக மொத்தமாக கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கிறப்ப உங்களுக்கு டாபிக் வைஸாக கூட ஒரு டாப்பிக்ல இருந்துமே ஒவ்வொரு நாளும் ஒரு 10 கேள்வி கூட கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த நாளில் நம்ம மீதி கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.